ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 4 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில நம்ம ஹீரோ அந்த எருமையை போட்டு தள்ளிட, அப்புறமா அந்த பொண்ணு கூட டீல் போட்டு நீ இனிமே எனக்கு அப்பர்சன்டியா இருக்கணும்னு சொல்ல மூஞ்சில என் பீச்சங்கையை வச்சேன்னு ஒரு மேஜிக் பவர் வச்சு அவளை அப்படியே அடிமையாக்க அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணாதாங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க பண்றது ஒரு லைக் தான், ஆனா அதுதான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. சரி வாங்க நாம இப்ப எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஆனா பொண்ணு அந்த கேட்ட விட்டு வெளியே வர, நம்ம ஹீரோ அந்த ஆனா பொண்ணு கிட்ட அப்பர்சன்டி அந்த ரிவார்ட் அந்த கோல்டு காயின்லாம் ஏன்ட்ட கூட சொல்ல அந்த பொண்ணு அழுதுகிட்டு அந்த கோல்டு காயின்லாம் கொடுத்துருவா. நம்ம ஹீரோட்ட இப்போ 10,000 கோல்டு காயின் இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஹானா பொண்ணு கிட்ட ஓ அண்ணன் கிட்ட ஏதோ ஒரு மோதிரம் இருக்குன்னு சொன்னி அதுன்னு 2 நாள் ஏன்ட்ட வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மிரட்ட, ஐயா பத்தாதியா 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருப்பா. அது கேட்டு நம்ம ஹீரோ 2 நாள்ல கொடுக்கலன்னா உன் மூஞ்சில என்னோட பீச்சங்காய் வச்சிருக்கேன் அதோட மேஜிக் பவரை காட்டவா அப்படி சொல்லிட்டு மிரட்ட, ஐயா சரிங்க நான் ஒத்துக்குவா. அப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த ஆனா பொண்ணு டவர் விட்டு வெளியே வந்துருவாங்க. நம்ம ஹீரோ அந்த ஆனா பொண்ணு உள்ள டவர்ல ரொம்ப நாள் இருந்திருக்காங்க இல்லையா, அதனால வெளியே நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்குது. அண்டர்ஸ் கில்டு மாதிரி நிறைய கில்டு ஓப்பன் ஆகி அவங்க டவர்ல 3ஆவது ஃப்ளோருக்கு மேல போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓ இவங்க இவ்வளவு ஆசைப்படுறாங்களா, சரி சரி உள்ள நிறைய பொருளை எடுத்து விற்கலான்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் என் டீம்ல 2 பேர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க பார்த்தா ஒருத்தன் லீ, அவன் வந்து ஹியூமன் பீன்ற ஒரு கேரக்டர்ல விளையாண்டுட்டு இருக்கான் போல இருக்கு. அவங்கிட்ட ஒரு மேஜிக் பவர் இருக்குது. இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ பேரு யோ. அந்த பொண்ணோட பவர் கேட்டீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஸ்ட் அவளோட கைமுட்டியை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து குத்துனா அந்த அளவுக்கு பவரா இருக்கும். நம்ம ஹீரோ ஞானக்கண்ணை வச்சு அந்த 2 பவரையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த பவரை நான் காப்பி பண்ணணும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்தை கேட்க, அந்த சிஸ்டம் நீ இவங்க கூட 20 ஃப்ளோர் அப்படி கடந்து போனா அவங்களோட பவர் உனக்கு காப்பி செய்யப்படும் அப்படி சொல்லிரும். அப்புறமா அவங்க 3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் இருக்க பாருங்க லீ, அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான், ஏய் இப்பெல்லாம் முந்தி மாதிரி கிடையாது, அவங்க டவர்ல போய் நிறைய பேர் சாவறனால இப்ப டெஸ்ட் எடுத்து தான் உள்ள அனுப்புவாங்க, எஸ் ரேங்க் அளவுக்கு பவர் இருந்தா மட்டும் தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லு. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ ஓ அந்த அண்டர் அசோசியேஷன்ல இருக்க அந்த சேர்மன் இந்த அளவுக்கு பண்ணிட்டானா, அவன் என்னோட பவரை கண்டுபிடிக்கிறது அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு சரி டெஸ்ட் எடுத்துருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க 2 பேரும் அப்படியே டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்புறமா பார்த்தா அங்க டெஸ்ட் எடுக்கிற இடத்துல நிறைய கூட்டமா இருக்கும். அங்க பார்த்தா அந்த ஹேனா பொண்ணு அவன் அண்ணனோட வந்திருப்பா, அவனும் ஒரு கில்டு வச்சிருக்கான்ல, அவங்க கூட ஒருத்தன் கிம்னு வந்துட்டு இருப்பான். இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, நான் லைன்ல எல்லாம் இருக்க மாட்டேன், என்ன முதல்ல கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவன் அண்ணனும் சரி சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவா. அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிப்பாங்களா லைன்ல, குறுக்க ஒரு பாடிகார்டு வந்துட்டு தள்ளி போப்பா அப்படின்னு சொல்லி விளக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ நான் முன்னாடியே வந்துட்டேன், நீ சொல்றதுனால நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட்டு இருக்கும்போது குறுக்க நம்ம ஆனா இருக்கா பாத்தீங்களா, அவளோட அண்ணன் வந்துட்டு உனக்கு என்ன திமிரு இருந்தா அப்படி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த ஆனோட அண்ணன் பார்த்துட்டு இவனோட பவரை நான் காப்பி பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சிஸ்டத்துல கேட்க, அந்த சிஸ்டம் நம்ம ஹீரோ கிட்ட இவன் நீங்க ரொம்ப கோவப்படுத்தணும் இல்ல பாசமாக்கணும், அப்படி பண்ணீங்கன்னா இவனோட பவரை நீங்க காப்பி பண்ணலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோ அவ்வளவுதானே பண்ணிட்டா போதுன்னு சொல்லிட்டு அவனோட விரல உடச்சுட அவன் சம கடுப்பாய் ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ வெட்ட போகும்போது நம்ம ஹீரோ வாட்டர் பாட்டில் அப்படி பறக்க விட்டுட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வட்டார்னு அடிச்சு படுக்க விட்டுருவான். என்ன நடந்துன்னு யாருக்குமே தெரியாது, அவ்வளவு ஸ்பீடா இருக்கும். அப்புறமா பார்த்தா அந்த பக்கம் கிம்னு ஒருத்தர் பாத்தீங்களா, அந்த ஹேனாவோட அண்ணன் கூட்டிட்டு வந்தா பாத்தீங்களா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டரு, அவங்கிட்ட போய் நம்ம ஹீரோ டேய் என்ன உனக்கு ஒரு அடியாளா, நீயே வந்து தனியா டெஸ்ட் பண்ண முடியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த கிம்மும் செர்ரா ஏன்டா கோபப்படுற, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ அவனோட ஞானக்கண்ணை வச்சு இவனோட பவரை பார்க்கலாம்னு பார்த்தா அவனால பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கிம் நம்ம ஹீரோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். அப்ப அவன் என்ன செய்வான் பாருங்க, நம்ம ஹீரோ அந்த கிம் கிட்ட டேய் நீ எதுக்கு இவனை கூட்டி சுத்திட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், அந்த மேஜிக் கேரட் அதை சைனால ஏற்றுமதி பண்ணி இல்லீகலா வித்துட்டு இருக்கீங்க, அதனாலதானே நீ கூட வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த கிம் கடுப்பாயிட்டு டேய் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பேரியர் உருவாக்கி இவங்க 2 பேர் டீல் பேசிட்டு இருப்பாங்க. சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ எனக்கு உங்ககிட்ட இருக்க அந்த 10 டஞ்சன் எனக்கு வேணும், அதை வச்சுதான் நான் சண்டை போடணும் அப்படி சொல்லுவான். எப்படி சோலோ லெவலிங்ல டஞ்சன் எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கி சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி இங்கே அப்படிதான் டஞ்சன் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி சண்டை போட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த 10 டஞ்சன் கேட்க சரி கொடுத்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான் அந்த மேஜிக் கேரட்டை பச்சையா சாப்பிட்டா அதுல சைட் எஃபெக்ட் வரும், அதை குணப்படுத்துறதுக்கு 3 பொருள் வேணும், அதுல 3வது பொருள் அந்த ரூட் அது எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், நான் உனக்கு அதை செஞ்சு தரேன், அதுக்கு இந்த டஞ்சன் கேட்டு நல்ல ரேட்டு தான் ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த கிமும் செர்ரா ஓவரா பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாரு இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான் இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம் யோசிச்சுட்டு அந்த பேரியரை எடுத்துருவான் பாருங்க. நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் 2 பேர் பாருங்க பாருங்க டீம்ல இருக்கிறவங்க அவங்க பா சொல்லுங்க பாஸ் இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு சாச்சிரும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ டே கூல் டவுனா இருக்கடா நான் டெஸ்ட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெஸ்ட்டுக்கு போக அப்புறம் அந்த கிம் யானோட அண்ணனோட கழுத்து பூச்சி தூக்கிட்டு இனிமே நீ அவன் வச்சுக்காத ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு மிரட்ட அவன் சம கடுப்பாயவான் நம்ம ஹீரோ மேல. அதனால அவனோட பவர்ஃபுல்லா நம்ம ஹீரோ காப்பியாக்க அந்த பவர் என்னன்னா மூச்சை கண்ட்ரோல் பண்ண முடியும், இதயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறமா நம்ம ஹீரோ நான் டெஸ்ட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக அங்க டெஸ்ட் எடுக்கிறவன் ஐயா இதுதான் சின்ன கிறிஸ்டல், இதை நீங்க அடிச்சு உடச்சீங்கன்னா உங்களோட பவர் என்னன்னு தெரிஞ்சிடும், ஆனா இதை அடிச்சு உடைக்கலாம் முடியாது, சும்மா அட்டாக்கான பண்ணலாம், இது வரைக்கும் யாரும் உடச்சதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ டேகர் எடுத்துட்டு அங்க இருக்க பெரிய கிறிஸ்டல் கிட்ட போவான். ஐயா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க அங்க போறீங்க சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த டேகரை வச்சு பட்டார்னு ஒரு அட்டை அடிப்பார் பாருங்க. இதுக்கு முன்னாடி அந்த எறும்பு கூட சண்டை போட்ட பவர் கிடைச்சிருக்கும்ல அதை வச்சு அடிக்க அந்த கிறிஸ்டல் சும்மா 2 பழத்துக்கும். அதை பார்த்துட்டு அவன் சாக்காயிருவான், ஐயா நீங்க ஒரு எஸ்ரா கண்டறியா அதை நான் எல்லாத்துக்கும் நீ சொல்லுவியா அப்படி சொல்ல நம்ம ஹீரோ டேகர் வச்சு மிரட்டுவாரு. எங்க பாரு ஒரு 10 நாளைக்கு யார்ட்டி சொல்லாது அதுக்கப்புறம் சொல்லிக்கோ, ஏன்னா
நீ சொன்ன அப்படின்னா என்னோட டேகர் உன் கழுத்துல இருக்கும், உனக்கு புரியுதா அப்படி சொல்லிட்டு வில்ல மாதிரி மிரட்டுவாரு நம்ம ஹீரோ. அதை கேட்டுட்டு ஓகேயா அப்படி சொல்லிட்டு அவன் வெளியே வந்துருவான். வெளியே வந்தா அவனோட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த யோவும் லீயும். அவங்க கேட்பாங்க நீங்க என்ன ரேங்க் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ போய் சொல்லிடுவான் எஃப் ரேங்க் அப்படின்னு. எஃப் ரேங்க் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்க உங்களுக்கு டஞ்சனுக்கு ரைடு போறதுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க, இன்னொரு டெஸ்ட் வேற இருக்கு, இதோட முடியாது, அடுத்த டெஸ்ட்ல நீங்க டஞ்சனுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்ல அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க அந்த ஆனா பொண்ணு வந்து ஐயா இந்தாங்க அவங்க மோதிரம் நீங்க கேட்டது, என்னோட அந்த மூஞ்சில பிச்சங்க வச்சிங்களே அதை எடுத்துடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இப்ப எடுத்துட மாட்டேன், எனக்கு எப்போ தோணுதோ அப்பதான் எடுத்துருவோம் சொல்லிட்டு போக அங்க அவங்க பேசிட்டே போவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாருங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்க டஞ்சன் கேட்டுக்குள்ள போகணும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு டெஸ்ட் தானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது வரைக்கும் யாருமே தேர்ந்தெடுக்காத ஒரு இடத்துக்கு தான் நான் போறேன், அங்க போறேன், அது ரொம்ப பயங்கரமான இடம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பில்டப் பண்ணி போனா மூட்டை தூக்கிட்டு போவாரு, அவனோட பொருள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போவாரு, மத்த கண்டஸ்ட் எல்லாம் கூட போக. இது சோலோ லெவலிங்ல நம்ம தலை ஜின்மூ பண்ண மாதிரியே இருக்கு இல்ல பாருங்களேன், அதே மாதிரி தான் இருக்கு. மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போக அங்க பார்த்தாடே இந்தாடா கோக்கு பாட்டில் இதை பத்திரமா வச்சு கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே வீசுவானுங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரு எஸ் ரேங்க், ஆனா எஃப் ரேங்க்னு போய் சொல்லிட்டு உள்ள வர மூட்டை தூக்க விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ மூட்டை தூக்கிட்டு வரும்போது பார்த்தா உள்ள டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்க எல்லா பவருமே பூஸ்ட் ஆகி அந்த ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்றது, அந்த லக்கு எல்லாமே அப்படி பூஸ்ட் ஆயிரும். நம்ம ஹீரோ இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கில்டோட ஒரு கேப்டன் இருப்பான், அவனை பார்த்துட்டு இவனோட பவரை காப்பி பண்ணணும்னு பார்த்தா அவங்ககிட்ட இருக்க பவர் லைட்னிங் பவர், அதுக்கு நீங்க காப்பி பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது அவனோட நம்பிக்கையை பெறணும் அப்படி சொல்ல நம்ம ஹீரோ இவனோட நம்பிக்கையை எப்படி நான் பெறது வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லி யோசிச்சுட்டு டஞ்சன் கேட்டுக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்க இன்னொரு டீம் இருப்பாங்க, அவங்க யூரோப் டீம், அவங்களும் உள்ள வந்து நிறைய மாஸ்டர் அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க, இன்னும் உயிரோட தான் இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன யாருமே சாகல, எல்லாருமே உயிரோடு இருக்காங்க, சரி சரி எல்லாம் ஈஸியா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒருத்தன் வந்துட்டு டேய் தண்ணி குடுறா, மூட்டை தூக்கிட்டு வர தண்ணி கொடுக்க மாட்டியா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படி சொல்ல நம்ம ஹீரோ ஆமா இல்ல நான் மூட்டை தூக்கிட்டு வந்திருக்கேன்ல, சரி என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு அங்க ஒரு ஒயிட் நைட் இருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் தண்ணி கொடுத்தா பார்த்தா அவங்க ஒரு பொண்ணு, அவங்க யூரோப்பை சேர்ந்த ஒரு அண்டரு, அவங்களோட பேரு டெரசா. நம்ம ஹீரோ ஞானக்கண்ணை வச்சு பார்க்க அவங்க 29 லெவல்ல இருப்பாங்க, பவர் நிறைய சும்மா வச 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 வசன்னு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓ இவங்க இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாமே பத்திரமா இருக்காங்க போல இருக்கு, இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, உலகத்திலே டாப் 100 லிஸ்ட்ல இவங்க இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அங்க பார்த்தா ஒரு சிவப்பு கலர் லைட் பயங்கரமா எரியும், அதை பார்த்துட்டு ஒரு அண்டரு இது லைட் எரியுதுப்பா, மத்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே இங்க கூப்பிடுது, என்ன பண்றது தெரியலையே அச்சோ அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பயந்துட்டு இருக்க. அங்க இருக்க ஒரு பச்சை பணின்னு பயப்படாதீங்கப்பா நம்ம கூட டெரஸா இருக்காங்க அவங்க பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பெரிய கை அவன் அப்படியே நசுக்கி கொள்ளும் பாருங்க, ரத்தம் தெரிச்சு அவன் சாவான். பார்த்தா பெரிய பெரிய நைட் மான்ஸ்டர்லாம் வந்து நிக்கும் பாருங்க, அப்படி எல்லாருமே மிரண்டு போய் நின்று இருப்பாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ கூட வந்து அந்த கில்டு கேப்டன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுங்கடா அப்படி சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க. அங்க இருக்க ஒரு மியூசிஷியன் மேல போய் மந்திரம் போட அங்க இருக்கிற எல்லாரோட பவரும் கொஞ்சம் அதிகமாகும். அப்படி எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும்போது இந்த கில்டு தவிர தனியா 2 பேர் இந்த ஃப்ரீலான்சர் மாதிரி வந்து சண்டை போட்டு இருப்பாங்க. அவங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும்போது ஐயா எங்களுக்கு அடிபட்டுருச்சு ஹீலர் அனுப்பிடுங்க அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு அங்க இருக்க பொண்ணு சார் ஹீலர் அனுப்பாதீங்க, அவங்க தனியா வந்து சண்டை போடுவாங்க, நம்மளுக்கு டீம் மெம்பர் மட்டும் தான் முக்கியம் அப்படி சொல்ல அதை கேட்ட அந்த கேப்டனும் ஆமா ஆமா அவங்க முக்கியம் இல்லை அப்படி சொல்லிட்டு கழட்டி விட்டுருவான். அப்புறம் தனியா வந்து சண்டை போட்டவங்க முழிப்பாங்க, ஐயோ கழட்டி விட்டாங்களா போச்சுடா அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா டெரஸா உள்ள வந்து அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி விடுவாங்க பாருங்க, பயங்கரமா சண்டை போட்டு. அப்புறமா இன்னொரு பக்கம் ஒரு வயசான அங்கிள் அவர் நின்று அவ்வளவுதான் என் கதை முடிய போகுது அப்படி சொல்லிட்டு பேன்னு பாத்துட்டு இருக்க. குறுக்க நம்ம ஹீரோ சும்மா மாசா ஹீரோ மாதிரி வருவார் பாருங்க, வந்து அங்க இருக்க அந்த நைட் மான்ஸ்டர் சும்மா சரசர வெட்டி வீசிட்டு என்ன அங்கிள் பயந்துட்டு இருக்கீங்க கூப்பிட்டுருக்கலாம்ல நான் வந்திருப்பேன்ல அப்படி சொல்லிட்டு கையில டேகரை வச்சு பேசிட்டு இருக்கேன். தூரத்து வந்து டெரஸா அதை பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அவர் அங்கிள மிரட்டிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு டெரஸா வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ நான் என்னப்பா பண்ணேன் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதை கேட்டு அந்த டெரஸா டேய் பேசாதடா இது நீ ஹண்டர் அசோசியேஷன் வந்து விளக்கமா சொல்லி நான் உன்னை கைது பண்றேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டு இருக்க. நம்ம ஹீரோ இப்படி பேசியிருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டெரஸா அடிச்சு கீழே தள்ளி விட்டு நம்ம ஹீரோ அந்த டெரஸா கிட்ட ஏமா என்ன அடிச்சிட்டு இருக்கேன், நான் தான் அவரை காப்பாத்தினேன், நான் ரொம்ப நல்லவன், நான் நினைச்சா பொண்ணை கொல்ல நான் பாத்தியா நான் கொல்லல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் குறுக்க வந்து டெரஸா ஆமாங்க இவர் தான் என்ன காப்பாத்தினாரு, இவர் ஏங்க அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க ஓ அப்படியா ரொம்ப மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த டெரஸா சொல்லுவா நீ எதுக்காக உன்னோட ஒரிஜினல் எஸ் ரேங்க மறைச்சிட்டு எஃப் ரேங்க் ஃபேக் ரேங்க வச்சு சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இதை பார்க்கும்போது சோலோ லெவலிங்ல நம்ம தலைவன் சங்ஜின்வோ எப்படி ஃபேக் ரேங்க வச்சிருப்பான் அதே மாதிரி தாங்க இங்க இருக்கு. சோலோ லெவலிங் மாதிரியே நிறைய சீன் ஏன் முக்காவாசி சீன் இதுல இருக்குது அப்படியே. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த டெரஸா கிட்ட நீ மட்டும் என்ன உன்னோட ஒரிஜினல் ரேங்க மறைச்சிட்டு ஃபேக் ரேங்க வச்சு தான் நீங்க சண்டை போட்டு இருக்க, நீ ஏதோ தேடி தான் நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க. அதை பார்த்துட்டு இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படி சொல்லி டெரஸா சாக்காயிருவா. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த ஞானக்கண் இருக்கே அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த டெரஸா கிட்ட சொல்லுவாரு இங்க பாரு நம்ம 2 பேரும் ஒன்னா போய் சண்டை போடலாம், எனக்கு ஒரு முக்கியமான நிறைய இடம் தெரியும், நம்ம அங்க போய் நம்மளுக்கு தேவையான நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பிளான் போட. அதை கேட்டு ஓகே நான் தனியா போற மாதிரி போயிட்டு உன்னை கூப்பிடுறேன் நீ வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ கூட வந்து அந்த கில்டி கேப்டன் இருக்கா பாத்தீங்களா அவகிட்ட போயிட்டு அந்த டெரஸா நான் கொஞ்சம் தனியா போக வேண்டியதா இருக்கு, கடைசியில உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஏமா விட்டு போற உன்ன
நம்பிதான் நாங்க எல்லாருமே இருக்கோம். ஐயோ இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த. அது கேட்ட அந்த தெரசா, பயப்படாதீங்க, இப்பதான் பெரிய பெரிய மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொண்டுட்டோமே, இதை விட பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இல்ல, நீங்க போங்க, கடைசியா நான் வந்து சேர்றேன். ஆமா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பர் மட்டும் வேணும் அப்படி சொல்ல. அதை கேட்டுட்டு அந்த கில்டு மாஸ்டரோ, சரி போய் தோல, கூட ஒருத்தனை அனுப்பி வைக்கிறேன், யார்ப்பா போறீங்கன்னு சொல்ல. அங்க இருக்க வயசான அங்கிள் எல்லாம், ஐயோ தலையை காமிச்சிடக்கூடாது, எஸ்கே பயிரணும், இருக்கிற தெரியாம இருந்துருண்டா அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கையை தூக்கி நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டுட்டு பின்னாடி இருக்க அங்கிள்லாம், தம்பி சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, போனா உன்னை போட்டு தள்ளிட போறா, அங்கெல்லாம் பெரிய பெரிய மான்ஸ்டர் வந்தா நீ என்ன செய்வ, அவ ரொம்ப பவர்ஃபுல், தப்பிச்சுக்குவா, நீ மாட்டிக்காதரப்பா அப்படி சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னங்க சொல்றீங்க, ஒரு பொண்ணு காப்பாத்துனா நான் விட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா, நான் போய் எல்லாமே செய்வேன், நான் அவளுக்கு உதவி செய்வேன், என்ன விட்டுருங்க, நான் போறேன், நான் ஒரு மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், நான் இதுக்கு மேல சிங்கிளா இருக்க விரும்பல, நான் கமிட் ஆகணும், நான் போறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல. அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க, இவன் காதல் மயக்கத்துல இருக்காண்டோ, சரி போயிட்டு வாயா அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க அங்கெல்லாம் அனுப்பிவிட. அப்புறமா நம்ம ஹீரோவன் தெரசா ஒரு இடத்துக்கு போய் நின்னு பார்த்தா கீழே நிறைய ஜாம்பிஸ், செத்து போன எலும்பு கூட எல்லாம் உயிரோட வந்து அப்படியே நடமாயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இங்க என்ன இவ்வளவு இருக்குது, அங்க பாரு ஒரு பேரியர் போட்டு இருக்குது பாரு, அந்த பேரியருக்குள்ள முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த தெரசா காப்பா, அப்படின்னா அந்த பேரியர் எப்படி உடைக்கிறது, உங்களுக்கு தான் அந்த பிளான் தெரியும்ல, இதுக்கு முன்னாடி கேம் விளையாண்டுருக்கீங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்க. நம்ம ஹீரோ ஒரு பிளான சொல்லுவான். அதை கேட்டுட்டு அந்த தெரசா பட்டார்னு மேல இருந்து கீழே குதிச்சுட்டு சண்டை போட ரெடியாவா பாருங்க. அவகிட்ட கடவுளின் பவர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி அங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கேப்ல அந்த மான்ஸ்டர்ஸ் மேல எல்லாம் சும்மா பறந்து பறந்து தாவி தாவி ஓடி போவாப்ல. அப்ப நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பாப்ல, நான் லெவலப் ஆக கூடாது, என்னோட லெவல் ஒன்னுலயே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. மத்தவங்க எல்லாம் பார்த்தா 20 லெவல் 29 லெவல்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னும் லெவல் ஒன்னுலயே இருக்கான். ஆனா பவர் எல்லாம் பயங்கரமா இருக்குது. நம்ம ஹீரோ இப்ப எஸ்ராங் கண்ட்ரு வேற, இது எப்படி சாத்தியம் தெரியல. நம்ம ஹீரோ அதெல்லாம் மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பேரியர் கிட்ட போகும்போது பார்த்தா அங்க அந்த நைட் மாஸ்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து நிக்க, இது எப்படி இங்க வந்தது, இதெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அது கூட சண்டை போட்டு இருக்கும்போது அந்த டஞ்சனோட பாஸ் இருக்கு பாருங்க, எலும்பு கூட சோழ லெவல்ல கூட இதே மாதிரி ஒண்ணு வரும் பாருங்க, அதே மாதிரி ஒண்ணு இங்க வந்திருக்கு. அது கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டு இருக்கு. அது வந்து படார்னு பிளாக் தண்டர் மாதிரி வித்தியாசமான ஒரு இது அட்டாக்க போட நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாரு. அப்புறமா அந்த எலும்பு கூட அவனோட பிளாக் தண்டரை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமா அந்த பேரியரை அவனே உடைச்சிருவான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தானே இருக்கு, தேங்க்ஸா எலும்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த நைட் மான்ஸ்டர் சும்மா சரசரன்னு வெட்டி வீசி போட்டு தள்ளிடுவாரு. அப்புறமா கடைசியா நீ மட்டும் தான்டா என் கையால சாவ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியா இருக்க. பார்த்தா அந்த எலும்பு கூட பின்னாடி இருந்து யாரோ பலாப்பழத்தை வெட்டுற மாதிரி 2ஆ வெட்டிடுவாங்க. அதை வெட்டி கீழே போட்டுட்டு தலை மேல காலை வச்சுட்டு, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ அப்படி திரு முழிச்சுட்டு இருப்பான். நீயா 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 நீ யாரா அப்படின்னு கேட்பா பாருங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க பண்ண போறது ஒரு லைக் தான், ஆனா அதுதான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி.